கருணாஸ் வந்து இந்த சினிமா, இந்த கலை, இந்த இதுல ஊறி கிடந்தாரு. கட்டுறது தமிழ்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சூப்பரான கேரக்டர் பண்ணியிருப்பார், செம்ம கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அந்த கேரக்டர் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் போல. அந்த கட்டுறது தமிழ்ங்கிற படம் ராம் டைரக்ட் பண்ண படம், ஜீவா நடித்த படம். அந்த படத்தினுடைய தமிழகத்தினுடைய மொத்த உரிமையை வாங்கினது விநியோகஸ்தரா வந்து கருணாஸ் வந்து வாங்கினார். 2.25 கோடி ரூபா. தெரியுமா உங்களுக்கு? ஆனா அந்த படம் பெருசா இப்ப பேசப்படுது. பல நேரங்கள்ல அன்பே சிவம் இப்ப பேசப்படுது. அந்த கமலஹாசன் ஒரு படம் நடிச்சாரு, கடவுள் பாதி மிருகம் பாதி ஆள வந்தான், அது இப்ப பேசப்படுது. ஆனா அன்னைக்கு பேசப்படலையே, அன்னைக்கு ஓடவே இல்லை, டோட்டலா ஓடல. 2.25 கோடி ரூபாய்க்கு வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு ஃபுல்லா வெளியிடுறதுக்கான விநியோக உரிமையை வாங்கி, அதான் சினிமா. அதான் சினிமாவை நேசிச்சிங்கன்னா படம் எடுத்து நடிச்சாரு, படம் எடுத்தாரு, லாஸ் ஆனாரு, திருப்பி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு, லாஸ் ஆனார். அன்னைக்கெல்லாம் இந்த படத்தை அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணேன்னா அந்த படமே ரிலீஸ் ஆயிருக்காது. ராம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இயக்குனர் இன்னைக்கு தமிழ் சினிமா கிடைச்சே இருக்க மாட்டார். அந்த ராம் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நட்சத்திர இயக்குனராக, நம்பிக்கை இயக்குனராக இருக்காருன்னு அப்படின்னா கருணாஸ் அதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்காரு.